அவ்வளவுதானே? டேய் டேய் தம்பி தம்பி டேய், என்ன டாடி? வாழ்க்கைக்கான தத்துவத்தை ஏதோ கேட்டியாமே. டேய் உங்க அப்பா ஒரு ஃப்ரெண்ட்லியான டாடிடா, என்கிட்ட கேக்குறதுன்னா கூச்சம். டேய் இத பாருடா, உன்னை எதிர்த்து எவன் வந்தாலும் எதிர்த்து நான் போயிட்டே கேக்கல. இரு. எவனை பத்தி நீ கவலைப்படாத. ஏன்டா சிரிக்கிற? மேல சொல்லு. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோ, மொத ஆளா வந்து நிப்பா. ஏன்னா ஃப்ரெண்ட் இல்ல. ஐயோ ஐயோ, சைலன்சர் மேல என் காலு பார்பிக்யூ ஆயிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ, இந்து எனக்கு ஒரு பிரச்சனை. தெரியும்டா, இன்னைக்காச்சும் ஏதாவது பிரச்சனை பண்ணாம இருக்கீங்க. இல்ல பிரச்சனை பண்ணாம தான் இருக்க முடியுமா? காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் பிரச்சனை தான். ஒரு நாள் கூட சும்மா இருக்க முடியல உன்னால. ஒண்ணு நீ பிரச்சனை தேடி போற, இல்ல பிரச்சனை உன்னை தேடி வருது. என்னடா இது? ஏய் ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளுடி. பிரச்சனையே வந்து உன்கிட்ட அவ்வளவு பிரச்சனை பண்ற அளவுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, நீ பிறந்ததே பிரச்சனை தான்டா. டேய் உனக்காக சோத்துலயும் சரி சொத்துலயும் சரி ஈக்குவலா ஷேர் பண்ணுவா. ஏன்னா ஃப்ரெண்ட் இல்ல. ஏய் போன வீடி சேர்ந்து சாப்பிடலாம். இது வேற பசிக்கிறப்பதான் அடிக்கும். ஏய் இரு, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. ஏய் வெயிட் பண்றீ, சேர்ந்து சாப்பிடலாம். ஏய் என்னடி மொத்தத்தையும் காலி பண்ணிட்ட? சேர்ந்து சாப்பிடலான்னு சொன்னேன்ல. பின்ன நீ வர வரைக்கும் வச்சிட்டு இருப்பாங்களா? போ. ஏண்டா திங்கிற சோத்துல எனக்கு பங்கு தர மாட்டா, இதுல சொத்தை தூக்கி தரலாக்கும். ஏண்டா இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க? முன்ன பின்ன ஏதாவது ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிருக்கியா? இல்லையே. அப்ப எந்த தைரியத்துல வந்து அட்வைஸ் பண்ற? அது ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ற எல்லா படத்தையும் பாரு, இப்படிதான் காட்டுவாங்க. இதான் அவனை, இதான்டா பிரச்சனை. நீ கண்ட படத்தெல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி அடுத்தவனுக்கு போய் அட்வைஸ் பண்ணுவ ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஆனா நீ போய் பண்ண மாட்டேன். உனக்கு என்னப்பா, உனக்கு உன் வீட்டுல ஏதாவது ஒரு அழகான பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நாங்க இவளுகளையே கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்தணுமாக்கு. அவனை இதுக்கப்புறம் கல்யாண அட்வைஸ்னு ஏதாவது கிளம்புன ஆனா என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட கல்யாணம் ஓடுறா. என்னடி ஏதோ கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்க? 3 மாசத்துல நம்ம கல்யாணம் வருதுல, அதுக்கு தான் என்னென்ன செலவாகுதுன்னு எழுதி வச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு வருது? அது ஒரு 10 to 15 வந்துருது. 15,000 தானே, கடனோட வாங்கி பண்ணிடலாம். டேய் 15 லட்சம்டா. 15 லட்சமா? எதுக்கு அவ்வளவு வருது?